Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை வீடியோ. ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோலாம் மேக் பண்ணிவிட்டேன், போஸ்ட்டும் பண்ணிட்டேன். நம்ம இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல் காப்பி பண்ணிட்டேன், என்டர் யுவர் டைட்டிலும் காப்பி பண்ணிட்டேன். இப்போ டிஸ்கிரிப்ஷன் இதில் என்ன போட்டிருக்கணும் அதை காப்பி பண்ணணும். நான் முன்னாடியே பண்ணிட்டதுனால உங்களுக்கு காமிக்க முடியல. இங்கே பாருங்கள், நான் செப்பரேட்டாக எல்லாமே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இது டைட்டிலோடைய இங்கே இருக்குது இல்லையா, இது டைட்டிலு, இது யூஆர்எல் லிங்க்கு, இது டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு இதே போல் தான் ஃபுல்லாகவே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டாக்கா இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதே போல் தான் நான் இங்கே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வீடியோ போட்டுட்டு ஃபேஸ்புக்கில் நான் ஃபுல்லாக வீடியோ போட்டுட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சுட்டேன் ஒன்று ஒன்றா. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு டைப் பண்ண, அதனால். இது இது யூஆர்எல் லிங்க்கு, இது நம்மளுடைய டைட்டிலு, இது டிஸ்கிரிப்ஷன், இது மூணுத்தையுமே ஒன்று ஒன்றா செப்பரேட்டாக காப்பி பண்ணி தான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ காமிச்சோம் இல்லையா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது இதுதான். நம்ம இப்போ சப்மிட் பண்ணால் டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இது 72 ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு சார் சொல்லியிருக்காரு. 72 ஹவர்ஸ் கிடையாது, 72 ஒர்க்கிங் ஹவர்ஸ்னால் ஒர்க்கில் என்ன அவங்க ஒர்க் பண்ணுற டைம் என்ன இருக்கிறோ அதிலேருந்து தான் 72 ஹவர்ஸ்னு சார் சொல்லியிருக்காரு. இந்த 72 ஹவர்ஸில் நம்மளுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும். அப்புறமா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி வீடியோ அப்லோட் பண்ணேன்னதே சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் தான். ஒரு 2 செகண்ட் தான், 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனு என்ன டைட்டில் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிச்சிடலாம். வாங்க நான் சொல்கிறேன், பாருங்கள். நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆல்ரெடி நான் பேஜில் தான் இருக்கேன். இந்த பேஜ் இதில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி போடலாம். இங்கே அப்படிலாம் வெளியே வந்துட்டு நீங்கள் உங்களோட இது இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக் பேஜில் தான் நீங்கள் போடணும். நார்மலாக இதில் போட முடியாது. உங்கள் நார்மல் ஃபேஸ்புக் இருந்தாலும் அதை நீங்கள் அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கணும். அது கூடவே நீங்கள் ஃபேஸ்புக்கு பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை நான் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோவில் செக் பண்ணால் தெரியும். இதை பண்ணிக்கோங்க. பண்ண உடனே எப்படி வருதா, வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு இருக்குது. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் சொல்கிறேன். இப்போது ஃபோட்டோ வீடியோன்னு இருக்குது இல்லையா, நான் இந்த உருண்டையை பற்றி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த உருண்டை இது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மேலே நம்ம என்ன டைட்டிலும் அதுக்கப்புறமா நம்ம ஜென்ரி வியூ இருக்குது இல்லையா, அதுதான் டாப்பில் வரணும். அதனால் இப்படி லாங் ப்ரெஸ் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இது மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது போல் தான் வரும். நான் இப்படி தான் போட்டேன். இதை போட்டுட்டு வீடியோ போட்டுட்டு டைட்டில் கீழே போட்டுருங்க, ஹவு டு மேக் டிலிஷியஸ் பாசிப்பயிறு உருண்டைன்னு சொல்லிவிட்டு இதை போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பப்ளிக் இருக்குதான்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பப்ளிக் இருந்தால் டன்னு கொடுத்தே ஆகணும். நீங்கள் டன் கொடுத்துருங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்காக காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் போட்டாக்கா நம்ம வீடியோ பேஸ்ட் ஆகிடும். இதை வச்சு தான் நான் எஸ்பிஓ போர்ட்டலில் இப்போ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணேன். அங்கே பாருங்கள், டைட்டில்னு இருக்கு இல்லையா, இந்த டைட்டிலுக்கு மட்டும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது ஹவு டு மேக் டெலிஷியஸ்னு இதை டைட்டிலுக்கு. அப்புறம் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் இது ஃபுல்லாக ஆல் செலக்ட் போட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருங்க. இது டைட்டில் ஹவு டு மேக் டெலிஷியஸ் பாசிப்பயிறு ஸ்வீட் உருண்டை போட்டிருக்கு இல்லையா, இதை நீங்கள் டைட்டிலில் போட்டுருங்க. இது போட்டுட்டு நம்ம பண்ணிடலாம். இது நெக்ஸ்ட் கொடுத்த போஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே வந்தால் நான் இது க்ரியேட் போஸ்ட் இல்லை போட்டுட்டேன், அதனால் நம்ம வெளியே வந்துடலாம். இது டிஸ்கார்ட் போஸ்ட்டுன்னு சொல்லுது, டிஸ்கார்ட் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி இங்கே போட்டுட்டு தானே இருக்குது. இதை பாருங்கள், ஷேர் லிங்க்குன்னு இருக்குது இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், காப்பி லிங்க்குன்னு இருக்கு இல்லையாங்க,
இங்கே இருக்குது பாருங்கள் காப்பி லிங்க். இதை டச் பண்ண உடனே காப்பி லிங்க். இதை வச்சு தான் நம்ம எஸ்பியோட அப்புறமா இந்த மாவு வந்து மிக்சிங் வந்து நான் சொல்கிறேன், மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு. நான் வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் சக்ஸஸ் ஆச்சு இல்லையா, அதை காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் இல்லைன்னா இட்லி மாவு பேஜில் க்ரியேட் பண்ணி வீடியோ போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.